வெல்கம் டு அவர் சேனல் பருப்பு சட்டி கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய டோனட்டை நம்ம எப்படி வீட்லேயே பூரி சப்பாத்தி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டயத்துலேயே ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியாக உங்களுக்கு எங்கள் சேனலில் வர வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக டோனட் பண்ணுறதுக்காக ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம். அதுக்காக 50 ml அளவுக்கு வார்ம் மில்க்கும் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் ஆக்டிவேட் ஆக வச்சிடலாம். இது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூடயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கலாம். சுகர் உப்பு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா ரஃப்பாக மைதா மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டையும் இது கூடயே சேர்த்து நல்லா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூடயே ஒரு முட்டையும் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாவை பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். மாவு ஊறிட்டு இருக்கும்போதே டோனட்டோடைய ஸ்வீட்னஸ்க்கு தேவையான சிரப்பை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாக்கோ சிரப் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாக்கோ சிரப்புக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் கடையில் கிடைக்கக்கூடிய ஜாம் நான் சேர்க்குறேன். இது கூடயே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை டோனட்க்கு மேலே ஜாம் சிரப்பாக ஊற்றுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்னொரு பவுலில் 50 ml அளவுக்கு பாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சிரப் கன்சிஸ்டன்சிக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிரப் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். சாக்கோ சிரப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுலை இந்த சூடான தண்ணியில் வச்சு இதில் இருக்கிற சுகரும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அடுத்ததான் இதே மாதிரி ஜாம் சிரப்பும் ரெடி பண்ணிக்கலாம். ஜாமும் பாலும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதையும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் மில்க் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்துருக்கிற பாலோட அளவு பாதி அளவுக்கு ரெடியூஸ் ஆகி நல்லா திக்கார அளவு வரைக்கும் நம்ம இதை நல்லா சுடு தண்ணியில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது டோனட் பண்ணுறதுக்காக 3 டைப்பில் நம்ம சிரப் ரெடி பண்ணியிருக்கோம். இது 3மே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நமக்கு எந்த பொருள் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சே நம்ம சிரப் பண்ணிக்கலாம். இதில் 3ல் ஏதாவது ஒன்று வச்சு கூட நம்ம டோனட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த 3 சிரப்புமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டோனட்டுக்காக மாவு பிசையும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தோம். அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கலாம். நாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற சுகரே டோனட்டுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிரப்பெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகிட்டு இருக்கும்போதே நம்ம டோனட்டுக்காக பிசைஞ்சு வச்ச மாவு டோனட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். டோனட்டுக்காக பிசைஞ்சு வச்ச மாவு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதோட சைஸ் டபுளாக இருக்கும். இதை நல்லா ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மாவோட குவான்டிட்டி ஸ்டார்டிங்கில் நம்ம ஊற வைக்கும்போது எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு வந்துடும். ஆனால் முன்னை விட இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அடுத்ததான் ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவை தூவிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவையும் அது மேலே வச்சு நல்லா 1/2 இன்ச்சு to 3/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக இருக்கிற டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைனா டம்ளர் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய டோனட்டில் சென்டர்லேயும் ஒரு ஓட்டை இருக்கும். அதை பண்ணுறதுக்காக நான் சின்ன சைஸ் மூடி எடுத்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக இப்போ டோனட் பொரிக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச டோனட் மாவை வந்து ஒவ்வொன்றா போட்டு 2 பக்கமாக நல்லா லைட்டாக ப்ரௌனாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 சைடும் லைட் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச டோனட் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். டோனட்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிரப்பில் இந்த டோனட்ஸை டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். டோனட்ஸ் எல்லாத்தையுமே சிரப்பில் முக்கி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக பவுடர் பண்ண சுகரையும் தூவிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டோனட் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எங்கள் சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.